அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடி தோட்டத்தில் இருக்கிற மஞ்சள் செடிக்கு என்ன உரம் கொடுக்கலாம், அப்புறம் தரைப்பகுதியில் இருக்கிற ரோஜா செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, அதை நம்ம எப்படி ட்ரிப் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோலாம் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மாடி தோட்டத்தில் நல்ல பெரிய க்ரோ பேக் 2 பேக்கில் நான் மஞ்சள் கிழங்குகளை நட்டு வச்சுருக்கேங்க. 18x18 இருக்கும் சைஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைஸில் இருக்கிற க்ரோ பேக்கில் தான் நட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கிழங்குகள் கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கு இடம் இருக்கும். இப்போ இந்த மஞ்சள் கிழங்குகள் வச்சு கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மாதத்தில் இது அறுவடைக்கு தயாராகிடும். இப்போவே அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லா தேறி வந்துருச்சு அப்படின்னா, இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம அந்த கிழங்குகள் முத்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு இன்னும் பொங்கலுக்கு 1 மாதம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, இன்னும் அந்த கிழங்குகள்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும். செடியும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பசுமையாக நல்லாயிருக்கும். ரொம்ப காய விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்லா பசுமையாக இருந்தால் தான் அது பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இலை ஓரங்கள்லாம் லேசாக காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கு காரணம் சத்துக்கள் குறைவாகவும் இருக்கலாம். கிழங்குகள் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்றதுனாலையும் அது இலை ஓரங்கள்லாம் கருக ஆரம்பிக்கும். இப்போ நிறைய மழை பெஞ்சதுனால நம்ம கொடுத்துருக்குற உரங்கள் எல்லாமே மழை தண்ணியோட வெளில போயிருக்கோம். அதனால் இந்த 1 மாதத்துக்கு அதுக்கு கொஞ்சம் நிறைய சத்துக்கள் கொடுத்தோம் அப்படின்னா செடி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ மறுபடியும் நம்ம லிக்விடாக இதுக்கு உரங்கள் கொடுக்கறத விட கொஞ்சம் திட உரமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேரில் இழுத்துக்கிட்டு அது கிழங்கு பெருசாகும் அப்படின்றதுக்காக தொழு உரம் தான் கொடுக்க போகிறேன். இது நம்ம கிளறிலாம் விட முடியாதுங்க. கிழங்குகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாக தொட்டியில் மேற்பகுதியை அப்பப்போ கிளறி விடுவோம் இல்லையா, அதுபோல் இந்த மஞ்சள் செடியில் செய்ய முடியாது. இதில் நிறைய களை செடிகளும் அப்பப்போ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் பொறுமையாக தான் பிடுங்கி எடுக்கணும். ஏன்னா மற்ற அந்த மஞ்சள் கிழங்குகளுக்கு அடியில் அதோடைய வேர்கள் போயிருக்கு அப்படின்னா களைச்செடியை பிடுங்கும்போது அந்த கிழங்கும் சேர்ந்து வந்துடும். அதனால் நீங்கள் சின்ன செடியாக இருக்கும் போதே அப்பப்போ களைச்செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துருங்க. இப்போ ஓரளவுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. இந்த க்ரோ பேக் சைஸுக்கு இது நிறையா தான் இந்த மஞ்சள்லாம். நான் ஒரு 7-8 கிழங்குகளை நட்டு வச்சுருந்தேன். அது எல்லாம் 1-2 வராமல் போகும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நட்டு வச்ச எல்லா கிழங்குகளுமே வளர்ந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் இந்த சைஸ் க்ரோ பேக்கில் 3 இல்லைன்னா 2 அப்படி வச்சிங்க அப்படின்னா நிறைய கிழங்குகள் வரும். இது அதிகமாக தான் வச்சுருக்கேன். இப்போ தொழு உரம் எடுத்து அதில் ஓரளவுக்கு ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் பாதி பாதியாக 2 க்ரோ பேக்குக்கும் ஈக்குவலாக போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கையாலே கொஞ்சம் நீங்கள் எல்லா பக்கமும் போகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். தண்ணி கூட ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. கண்டினியூஸாக மழை தூரிக்கிட்டே இருக்கிறதுனால அதிலே கூடவே அது ஈரமாயிடும். தொழு உரம் போடும்போது வேறு பகுதியில் கொஞ்சம் சூடு ஏற்படும். ஆனால் இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நீங்கள் தொழு உரம் தாராளமாக கொஞ்சம் நிறையாவே கொடுக்கலாம். ரொம்ப வெயில் காலத்தில் தொழு உரம் குறைவாக தான் கொடுக்கணும். இல்லைனா தண்ணியில் கலந்து அதை நம்ம ஒரு நாள் முழுசாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி விடலாம். குளிர்காலத்தில் அந்த பிரச்சனை கிடையாதுங்க. தொழு உரத்தை நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். இது மேலே லேசாக தண்ணி தெளித்து விடுங்க போதும். அது இல்லைனா கூட மழை தூரிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியே போதும். இப்போ அவ்வளோதாங்க, மஞ்சள் செடிக்கு நம்ம உரம் கொடுத்தாச்சு. இனிமேல் பொங்கல் அப்போ அதோடைய அறுவடையை பார்க்கலாம். அப்போ கிழங்குகள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டில் ஒரு 4-5 வருஷமாக கடையிலே மஞ்சள் கிழங்கு வாங்கலைங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்க்குற மஞ்சள் கிழங்குகள் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எனக்கு. இப்போ அடுத்து இந்த நாட்டு ரோஜா செடிங்க. நாட்டு ரோஜா செடிக்கு ஒரு மனசாட்சியே இல்லை. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகுது. வர்ற துளிர் எல்லாமே 7 அடி 8 அடி உயரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. நானும் சரி ஒரு துளிர் தான் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா வளர்கிற எல்லாமே அப்படி போகுது. ஆனால் நீங்கள் பெங்களூர் ரோஸ்லலாம் சொல்லுவோம், அடிப்பகுதியிலேருந்து வர கிளையில் பூக்களே வராது, அது இலையாக தான் கொடி மாதிரி போய்கிட்டே இருக்கும்ன்ட்டு. நாட்டு ரோஜாக்கள்லாம் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. இவ்வளோ ஹைட்டு வளர்ந்தாலும் அதில் பெரிய பெரிய பூக்கள் பூக்குது. அதனால் இது அந்த போல் பூக்கள் இல்லாத கொடி கிடையாது. இது சாதாரண துளிர் தான், மொட்டு வைக்கிற துளிர் தான். ஆனால் ரொம்ப பிரம்மாண்ட சைஸில் வளர்கிறதுனால அதை கொஞ்சம் இப்போவே நறுக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கி விடுறேன். ஏன்னா ரோஜா செடி முள் அதிகமாக இருக்கிறது. கண்ணா பின்னான்னு இது வளரும்போது மழை நேரத்தில் அது சாஞ்சு அந்த பக்கமே போக முடியாமல் பண்ணிடுது. அதுக்காக வேண்டி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடலான்ட்டு அந்த கட் பண்ணுற அந்த சீசர் மாடியிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் கிச்சன் சீசரை தான் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாட்டு ரோஜாவில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது பன்னீர் வெரைட்டிலே கொஞ்சம் பிங்க் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இதில் முள் நிறையா இருக்குங்க. இன்னொரு வகை இருக்குது, அதில் முள்ளே இருக்காது. இதில் முள் அதிகமாக இருக்குது. இந்த ரோஜா செடியில் சீசன்லாம் இல்லாமல் எப்போதுமே பூக்கள் பூக்க தான் செய்யுது.
இருந்தாலும் இது போல் மழை நேரங்களில் நம்ம வந்து கவாத்து பண்ணணும் அப்படின்னா செடி வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அதை அடுத்தடுத்து துளிர் வச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். சம்மர் சமயத்தில் வந்து நம்ம வந்து செடிகளை வந்து கட் பண்ணவே கூடாது. அந்த சமயத்தில் கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய செடிகள் வந்து காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த போல் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நல்லா வந்து நிறைய வந்து ட்ரிம் பண்ணணும், நிறைய கிளைகளை கட் பண்ணணும் அப்படின்னா இது போல் மழை நேரங்களில் கட் பண்ணிங்கன்னா செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ நான் வந்து ஒரு 4.5 அடி 5 அடி உயரத்துக்குள்ளார இருக்கிற கிளைகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கிளைகளையுமே வந்து கட் பண்ணி விடுறேன். இந்த கிளைகள்லேருந்து கொஞ்சம் எடுத்து பதியன் போட்டு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற கிளைகளை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோஜா செடி வச்சு 1.5 வருஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த வகை செடி இப்படி வளருமா, இல்லை வந்து மண்ணில் நல்லா நம்ம உரங்கள் கொடுக்கறதுனால வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு தெரியல. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு துளிரும் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளாரவே வந்து 7 அடி 6 அடி 7 அடி உயரத்துக்கு வந்து அப்படி வளருது. நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதோட தண்டு பகுதி வந்து மெலிசாகவும் இல்லை, நல்லா பெருசாகவும் இருக்குது. இதனால் மற்ற எல்லா செடிக்கும் ரொம்ப தொல்லைங்க. இது போய் சாஞ்சு இதில் இருக்க முள் அந்த இலைகள்லாம் பட்டு அதுங்கெல்லாம் பாவம். அந்த செம்பருத்தி செடி, இந்த பக்கம் மல்லிகைப்பூ செடி எல்லாமே வந்து இதால் ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது தரையில் இருக்கிற செடிகள் எதுக்குமே வந்து எந்த உரமும் கொடுக்கல. ஏன்னா இப்போ நம்ம எந்த உரம் கொடுத்தோம் அப்படின்னாலும் மழையில் வந்து அது வந்து அடிச்சுக்கிட்டு போயிடும், மழை தண்ணியிலே போயிடும், அது வந்து செடிக்கு போய் சேராது. அதனால் உரங்கள் கொடுக்குறத வந்து இப்போ வந்து குறைச்சிடணும். அதே மாதிரி காய்கறி தோல் கழிவுகள் அதெல்லாம் போடுறத வந்து சுத்தமாக குறைச்சிருங்க. மழை சமயத்தில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பூச்சிகள்லாம் வந்துடும். அதே சமயம் எலி தொல்லையும் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த சமயத்தில் அந்த பச்சை காய்கறி தோல்கள் அதெல்லாத்தையும் மண்ணை தோண்டிட்டு உள்ளே போட்டு மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாமே இப்போ செய்ய வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு எல்லா கிளைகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தடிமனாக இருக்கிற கிளைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பதியன் போட்டு பார்க்கலாம். இது வந்து நாட்டு ரோஜாவுக்கு தாங்க இந்த பிரச்சனை. பெங்களூர் ரோஸ் இதெல்லாம் பாருங்கள், அடக்க ஒடுக்கமாக அழகாக சின்ன கிளை வெடித்து அதில் துளிர் வச்சு அதில் மொட்டுகள் வச்சு அது பாட்டுக்கு இருக்குது. இது வச்சு 3 வருஷம் ஆகுது. அந்த செடி வந்து நார்மலான உயரத்தில் தான் இருக்குது. 1.5 வருஷம் முன்னாடி வச்சது ஒரு 7-8 அடி உயரத்தில் வளர்ந்து நமக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நாட்டு ரோஜாவுக்கும் பெங்களூர் ரோஸ்க்கும் அதுதாங்க வித்தியாசம். பெங்களூர் ரோஸ் செடி வந்து சில வகை மட்டும்தான் பெருசாக வளரும். நாட்டு ரோஜாக்களில் வந்து மண்ணில் வச்சிட்டிங்கன்னா எல்லாமே பெருசாக வளர்ந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 4 குச்சிகளை எடுத்து வச்சுருக்கேன். பதியன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வந்து நல்லா முத்தின குச்சியும், 2 குச்சிகள் வந்து இந்த புதுசாக துளிர் வந்து திடீர்னு வளர்ந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது 2ஐயும் எடுத்து வச்சுருக்கேன். அது பதியன் போட்டு எப்படி துளிர் வருது அப்படின்றத வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.